ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகாஸ் ரேண்டத்துலேருந்து உங்கள் நாகலட்சுமி பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேர்னஸ் க்ரீம் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். நான் 20-25 பாதாமை நைட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். மார்னிங் அந்த தோல் நீக்கிட்டு மிக்சியில் சேர்க்குறேன் அந்த பாதாமை. இந்த பாதாமில் நம்ம இப்போ காய வைக்காத பச்சை பாலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃபில்டரில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஸ்பூன் வச்சு கிளறி ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். ஃபில்டரில் சேர்க்குறேன். கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா அதை கிளறி கொடுத்தோம்னா நெய்ஸான அந்த லிக்விடு பாத்திரத்தில் இறங்கிடும். கொஞ்சம் கக்கமாக இருக்கிறது அந்த ஃபில்டர்லேயே இருக்கும். அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அந்த கக்க பகுதியை நீங்கள் ஃபேஸில் போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போ அலோவேரா ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லிக்யூடில் இந்த அலோவேரா ஜெல் போட்டு நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா க்ரீம் மாரி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ பால் நம்ம அதில் ஊற்றுறோம், எவ்வளோ பாதாம் சேர்க்குறோமோ அதுக்கு மிக்ஸ் பண்ணால் நல்லா க்ரீம் மாரி வர அளவுக்கு நம்ம அந்த அலோவேரா ஜெல்லை சேர்த்துக்கணும். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். நான் இந்த அளவு தான் பண்ணியிருக்கேன். இதுவே கொஞ்ச நாள் வரும். நீங்கள் அதிகமாக பண்ணாதீங்க. இந்த ரேஞ்சுக்கு பண்ணிங்கனாவே காலியான பிறகு மறுபடியும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், வெளியில் வைக்க முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ண நல்லா க்ரீம் மாரி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம சுத்தமான ஒரு பாட்டில் நல்லா கழுவிட்டு காய வச்ச பாட்டிலில் இந்த க்ரீமை நம்ம இப்போ சேர்த்துடலாம். இதில் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மையாக ஆகிடும் க்ரீம் மாதிரி. இந்த பாட்டிலில் நான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வலித்து இந்த சின்ன பாட்டிலில் நான் சேர்த்துட்டேன். ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன பவுலில் ஸ்பூன் வச்சு எவ்வளோ தேவையை எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கோங்க. நல்லா 2 வாரம் யூஸ் பண்ணலாம். நல்லா போட்டுட்டு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் விட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.